கரெக்டான டயத்துல வந்து நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது நல்லதா போச்சு. இல்லன்னா இன்னும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருந்துமே அவர் வந்து இன்னும் வந்து சிவியரா தான் இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நார்மல் ஆகறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைமிங் ஆகும் அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லிடுறாங்க. கண்மணி வந்து ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து எல்லா கோயிலும் போய் சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டுக்கிட்டே வந்து இரவா எப்படியாச்சும் வந்து என் மனைவி அதாவது என்னுடைய கணவரை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு அவர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரம் வந்து ஆஸ்பத்திரிக்கு வராங்க. ஒரு டைமிங் அப்புறம் வந்து எல்லாரும் போய் பாருங்க அன்பு அப்படின்னு எல்லாரும் போய் பாக்குறாங்க. அவரும் ஓரளவுக்கு குணமாயி வராரு. டாக்டர்ஸ் வந்து அறிவுறுத்து பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து நல்ல சாப்பாடு, நல்ல நேரத்துக்கு கரெக்டான நேரத்துல வந்து மாத்திரை மருந்துலாம் குடுத்தாத்தே அவர் சரியா இருப்பாரு. அவரே சர்க்கரை நோய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர நீங்க இப்படி கேர்லெஸ்ஸா விடலாமா? சாப்பிட விடாம நீங்க இருக்கலாமா? என்ன நீங்க அவர கவனிக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எல்லாருமே ரொம்ப சைலண்டா இருக்காங்க. அப்பா அன்பு சொல்றாரு, இல்லங்க அவங்கள அமட்டுறதுக்கு இந்த இதுவும் இல்ல. ஏன்னா என்னோட உடம்ப நான் தான் பாத்துக்கிறேன்னு நான் எப்படியே கேர்லெஸ்ஸா விட்டுட்டு அது என்னோட தப்பு தான் அப்படின்றாங்க. இல்ல அன்பு அப்படி சொல்லாதீங்க. எப்பயுமே வந்து மனைவி அப்படிங்கிறவங்க உங்க மேல வந்து கொஞ்சம் அக்கறையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய மாத்திரை மருந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து கண்மணி வந்து பேக்கிங் பண்ணி அதை வந்து இந்த டயத்துக்கு நீங்க இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பிட்ட வந்து எல்லாமே கொடுக்குறாங்க. அவரும் சைலண்டா எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுல வந்துடுறாரு. அதே நேரத்துல வந்து வீட்டுல வந்து என்ன பண்றாங்கன்னா அன்பை வந்து நம்ம இப்படியே விட்ட முடியாது. ஒரு வாரம் 10 நாளைக்கு எப்படியாச்சும் வந்து நல்ல சாப்பாடுங்க நாம ப்ளே பண்ணி கொடுத்தாதே நல்லா இருக்கும். ஏன்னா அது இந்த மாதிரி டயத்துல வந்து அவர் பக்குவ சாப்பாடு சாப்பிடாதே அது வந்து ரெக்கவரி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா வந்து கேக்குறாங்க, என்னடி இப்படி பண்ற, உனக்கு தான் அவர் மேல இவ்வளவு பாசம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் நீ ஈகோவா அவர் கூட இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல, 2 பேரும் சேர்ந்து வாழலாம்ல, ஏமா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பா அவங்க சொல்றாங்க, அப்படிலாம் இல்லம்மா, என் மனசு வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து எனக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கு. அவர் இந்த அளவுக்கு ஆடுறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்திருக்கேன். இன்னும் சொல்ல என்னுடைய மைண்ட் டார்ச்சரை கண்டிப்பா அவரை பாதிச்சிருக்கு. நீங்க வந்து ஒர்க் கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ நான் சொன்னதுனால தான் இந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி மாட்டிக்கிட்டாரு. ஸோ தப்பு என் மேலதான் இருக்கு. அந்த ஒரு குற்றம் செய்து நான் அவருக்கு சமையல் பண்ணி கொடுக்குறேன். என்ன சொல்ல போனோம்னா இந்த இடத்துல யார் இருந்தாலும் நான் பண்ணக்கூடிய ஆள் தான். நான் அதெல்லாம் வந்து வேறுபாடு பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னாச்சு இவளுக்கு ஏன் இப்படி பண்றா அப்படின்னு ஃப்ரெண்டு கேக்குறாங்க. என்னம்மா பிள்ளைய பத்தி போட்டு வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட அவளுக்கு புரிஞ்சுக்கிற மாட்டேங்குது, தன்னுடைய வீட்டுக்காரு அப்படின்ற எண்ணம் இல்லாம இப்பயும் ஒண்ணு பேசிட்டு இருக்காளே அப்படின்றாங்க. அதுக்கு இல்ல அவட்ட உண்மையிலே பாசம் இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா அவ இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இப்படி நடந்துக்கிறா என்னன்னே எனக்கு புரியல அப்படின்றாங்க. அப்படி இல்ல இல்லம்மா அவன் மனசுல பாசம் இருந்துச்சுனாலும் கூட அதை வந்து டேரக்டாவே காமிச்சிட்டு போயிடணும். நான் இதுக்கு அன்டேரக்டா வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு. இப்படி ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா கண்மணி மனசுல வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவங்க இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம தப்ப நம்மளே சரி பண்ணணும்னு இடத்துல மட்டும் நிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து அன்பிட்ட வந்து அவங்க ஓரளவுக்கு வந்து மாறி கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்கிறாம இருக்காங்க. ரொம்ப வேதனையான விஷயம். என்ன இந்த எபிசோடு தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க.